பழங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கருவேப்பிலை எடுத்து அதை வந்து அரைச்சி ஜூஸாக போட்டு குடிக்கிறீங்க. ஏதோ ஒன்றோட மிக்ஸ் பண்ணி நெல்லிக்காயோட இல்லை கருவேப்பிலையோட இஞ்சி என்னமோ கலந்து குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் குடித்தது வந்து முடி வளர்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, கருவேப்பிலை போய் முடி வளர்கிறதுக்கோ முடி கருப்பாகிறதுக்கோ அதை மட்டும்தான் செய்யணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? கருவேப்பிலையில் இருக்கிற எல்லா சத்தும் தானே நம்மளுக்கு கிடைக்கும். அது போய் வேறு விதத்துலேயும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் தானே. ஏன் ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணாதா? ஏன் நம்மளோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணாதா? ஏன் நம்மளோட கட் ஹெல்த்துக்கு அது ஹெல்ப் பண்ணாதா? ஏன் டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ இருந்தால் அதுக்கு ஹெல்ப் பண்ணாதா? அது எல்லாத்துக்கும் தான் பண்ணும். இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறீங்க, ஒன்லி விட்டமின் சி தான் கிடைக்குமா? நெல்லிக்காயில் இருக்கிற நார்ச்சத்து உங்களுக்கு கிடைக்காதா? நெல்லிக்காயில் இருக்கிற மற்ற சத்தெல்லாம் கிடைக்காதா? ஏதோ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றீங்க, அதில் பொட்டாசியம் மட்டும்தான் கிடைக்கணுமா? மற்றதெல்லாம் கிடைக்கூடாதா? நார்ச்சத்து கிடைக்கூடாது? அந்த மாதிரி தாங்க எங்கள் எக்ஸசைஸும். எக்ஸசைஸு நீங்கள் வந்தது ஏதோ நெக் பெயினுக்கோ பேக் பெயினுக்கோ நீ பெயினுக்கோ இல்லை வந்து ஸ்ட்ரோக்குக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு வந்திருப்பீங்க. அது வெயிட்டை குறைக்கும், அது டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும், அது ஹைப்பர் டென்ஷனை ரிவர்ஸ் பண்ணும், கட் ஹெல்த்தை நல்லா வச்சுருக்கோம், செரிமானம் நடக்கும், இன்சோம்னியா தூக்கமின்மை இருந்தால் தூக்கம் வரும், எல்லாமே இது ஸ்ட்ரெயின் ஆகி பாடி வந்து ஒரு வேலையை செய்ய முடியலைங்க, டயர்டாக இருக்குன்னா அது எல்லாமே போயிடும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணால் என்ன நடக்குதுன்னு உலகத்தில் ஹெல்த்தியாக இருக்க 2-3 வழி தான் இருக்குது. நிறைய தடவை சொன்ன மாதிரி நல்ல மகிழ்ச்சியான மனநிலை, அன்பான மனநிலை, ரொம்ப பாசிட்டிவான மனநிலைன்னு. அதை தவிர ஃபுட்டில் பேலன்ஸ்டு டயட்டு, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, அப்புறம் எல்லா பேலன்ஸ்டு டயட்டு. 3வது எக்ஸசைஸு. இப்படி 3ல் 1 எக்ஸசைஸு. ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிற எக்ஸசைஸை நான் ஒரு பிரச்சனைக்குன்னு நான் சொல்லித்தரேன்னா, அந்த எக்ஸசைஸோட டயட்டு மனநிலையும் சொல்லித்தரேன்னா, அது என்ன நினச்சிங்க? சில இடங்களில் சில விஷயங்களில் நீங்கள் போகிறப்போ ஒரு பிரச்சனைக்கு போனீங்கன்னா இன்னொரு சைடு எஃபெக்ட் வர்றதா பேஷண்ட் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன குட் எஃபெக்ட்ஸ் வருது. ஒரு விஷயத்துக்கு தான் வந்தீங்க, நீங்கள் பல்வேறு நோய்களை க்யூர் பண்ணிவிட்டு திரும்பி போகிறீங்க. அப்படியே லைஃபே மாறுது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் இப்போ ஃப்ரூட்ஸ் கடையை மதிப்பீங்களா? ஃப்ரூட்ஸ் கடையை சுத்தமாக மதிக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பயங்கரமாக ஒரு பெரிய கேக் ஷாப் அப்படியே டிசைனாக இருந்தால் அங்கே போயிட்டு அங்கே நிற்கிறதே இப்படி நின்று தானே கேட்குறீங்க. அங்கே போனாவே என்னவோ பெரிய சூப்பரான விஷயம் மாதிரி அப்படி தானே பார்க்குறீங்க. அது மாதிரி தான் எங்கள் விஷயத்தை செம்மையாக க்யூர் ஆகிற எல்லா நோய்களுக்கும் தீர்வாக இருக்கிற அதை வந்து தெரியாமல் இருக்கிறீங்க, அறியாமல் இருக்கிறீங்க. ஆனால் அதை மீறி எனக்கு இவ்வளோ பேர் வந்து பேஷண்ட்ஸாக வந்து க்யூர் ஆகி அவங்க என்னை பாராட்டி நானும் அதில் மன மகிழ்ச்சியாகி அவங்களும் மகிழ்ச்சியாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் அதை தெரியாதவங்க, அதை புரியாதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கலான்னு சொல்கிறேன். நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன்னா அது மசிலில் போய் மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கோ ஃப்ரீடம்க்கோ இல்லை ரேஞ்ச் வர்றதுக்கோ சொல்லித்தரேன். ஸ்ட்ரெச்சிங்கு எல்லாம் சொல்லித்தரேன்னா அது போய் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. நிறைய வேலையை செய்து ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான வேலையை பார்க்கலாம். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணால் அது செய்யுங்க ஒரு 10-30 வேலையை. அது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணால் ட்ரைனேஜ் எல்லாம் வெளியில் போகும், ரொம்ப பியூரிஃபை ஆவீங்க. ட்ரைனேஜ் எல்லாம் வெளியில் போனால் ஸ்கின் ஹெல்த் நல்லாயிருக்கும், மசில் ஹெல்த் நல்லாயிருக்கும், கட் ஹெல்த் நல்லாயிருக்கும், உடம்பே நல்லாயிருக்கும், எல்லா நோயும் போகும், உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷன் போகும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் குறையும், ரீஜெனரேஷன் நடக்கும், டீஜெனரேஷன் கம்மியாகும், என்னென்னமோ நடக்கும். அந்த மாதிரி ரத்தம் பாயிறப்போ என்ன ஆகும்? நல்லா கெட்ட ரத்தம் கரெக்டாக பாஸ் ஆகும், நல்ல ரத்தம் கரெக்டாக உடம்புக்கு வரும். பெரிஃபெரிஸ்லாம் கால் விரலுக்கெல்லாம் நான் ஃபுட் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லித்தரேன். சயாட்டிக்காவுக்கு வந்தாலும் சொல்லித்தரேன், பேக் பெயினுக்கு வந்தாலும் நீ பெயினுக்கு வந்தாலும். அப்படி ஃபுட் எக்ஸசைஸ் செய்கிறப்ப என்ன ஆகும்? நிறைய பேர் டயபெட்டிஸ்னால விரலை எடுத்துட்டாங்க, ரத்த ஓட்டம் பாயில், காலையே எடுத்துட்டாங்க, ஆம்பிடேட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நடக்கவே நடக்காது. டெய்லி பாதத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ பெரிஃபெரிஸ் உடம்புல பக்கத்தில் இருக்கிறது ப்ராக்சிமல், தூரத்தில் இருக்கிறது பெரிஃபெரிஸ், டிஸ்டல். அந்த தூரத்தில் இருக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் சரியாக பாயாமல் தான் அந்த விரலெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ரத்த ஓட்டம் பாயாமல் என்ன பண்ணும்? ரத்த ஓட்டம் அதிகமாகவும், ட்ரைனேஜ் வெளியில் போகும், புதுசாக செல்ஸ் ஃபார்ம் ஆகும், இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்துருந்தா வெளியில் போகும், அப்புறம் என்னென்னமோ நடக்கும், பலன்னு ஆவாங்க, ரொம்ப ஒரு நோயும் இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் தெரியாமல் அறியாமல் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காதீங்க. எது நல்லதோ அதை ரொம்ப மதிக்க கற்றுக்கோங்க, அதுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுங்க.
அது பண்ணாதான் வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான். நீங்கள் வந்து திணை விதைச்சிக்கோங்க, அவ்வளோதான். உங்கள் உடம்புக்கு வினையை விதைச்சிடாதீங்க, அப்புறம் வினை அறுப்பான், அது நோயாக தான் மாறும். திணையை விதைச்சா திணை அறுப்பான், அது நல்லதாக உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், உங்களுக்கும் உங்கள் பரம்பரை சமுதாயத்துக்கு எல்லாமே. அதனால் நல்ல பழக்கங்களை மேற்கொள்ளுங்க, நல்லபடியாக வாழுங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.